தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நெல் அறுவடை செய்யும் இயந்திரங்களின் வாடகை அதிகமாக இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம், ஆண்டலாம்பேட்டை, விட்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா நெல் அறுவடை பணிகள் இயந்திரங்களை கொண்டே அறுவடை நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு அறுவடை இயந்திரங்களுக்கான வாடகை ஒரு மணி நேரத்திற்கு 2000 முதல் 2200 ரூபாய் வரை வாடகை வசூலிக்கப்பட்டது. ஆனால் தற்போது 2800 ரூபாய் வரை வாடகை வசூலிக்கப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஏற்கனவே ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் தற்போது கூடுதலாக 5,000 ரூபாய் செலவிடுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மிஷின் இப்போ மழை பெஞ்சு எல்லாம் படுத்துருச்சுங்க. அது ஃபுல்லாக இப்போ மிஷின் அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 2700 கேட்குறாங்க. ஏற்கனவே 2200 போயிட்டு இருந்ததுங்க. 2700 2 மணி நேரம் ஓடுதுங்க. ஏன்னா மழை பெஞ்சு படுத்துருச்சு. 2 மணி நேரம் ஓடினா 5500 செலவாகுதுங்க. எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 35 சிப்பம் தான் டேமேஜ் ஆகி அதாங்க கிடைக்குது. 35 சிப்பத்தில் 25,000 30,000 தான் எங்களுக்கு லாபமே. இதில் என்னென்னா செலவே 25,000 30,000 ஆகிடுதுங்க. அதனால எங்களுக்கு மிஷினுக்கும் இதாக போய்ட்டு ஒன்றும் லாபம் இல்லைங்க, நஷ்டத்தில் இருக்கோங்க. அதனால் வெளி மாநிலத்துலேருந்து வண்டியெலாம் வர வச்சு அடுத்த ரொம்ப எங்களை கோரிக்கை ஏற்று கம்மி ரேட்டில் வச்சு மக்களை கொஞ்சம் இது பண்ணுங்க, எங்கள் விவசாயத்தையும் காப்பாற்றணுங்க.